Good morning to all my dear students. Hope you all well. And after a long time, we again start our online classes. Today, we are going to study the last chapter of the supplementary reader, that is Ancient Education System in India. All of you take your English supplementary reader for the class. Let us go to the class. Students, I hope that all of you take the page number 89, Ancient Education System of India. That you must have heard or read that travelers from various regions having different climates and culture began to visit the part of India for early times. To them, India was a land of wonder. The fame of Indian culture, wealth, religions, philosophies, art, agriculture, as well as its education practices had spread far and wide. The education system of ancient time was regarded as a source for knowledge, tradition, and practices at the guide and encourage the humanity. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தட் நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க இல்லை நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்தியாவில் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர் இருக்கும், டிஃப்ரெண்டான கிளைமேட்ஸ் இருக்கும். அந்த இடத்துல இருக்கிற ஆளுகள் எல்லாமே நம்மளோட இந்தியாவை ஒரு லேண்ட் ஆஃப் வண்டர் தான் பார்க்குறாங்க. நம்ம இந்தியாவை பார்த்து ரொம்ப வியர்ந்து போயிருக்காங்க. எதனாலனா நம்மளோட ஃபேம் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், வெல்த், ரிலீஜியன், ஃபிலாசபிஸ், ஆர்ட், அக்ரிகல்ச்சர், அது மாதிரி எஜுகேஷன் ப்ராக்டிசஸ், இது எல்லாமே பார்த்து அவங்க ரொம்ப வியர்ந்து போயிருக்காங்க. அதுவும் இல்லை நம்மளோட எஜுகேஷன் ப்ராக்டிசஸ்ங்கிறது எல்லா இடத்துலையும் புகழ் பெற்றது அப்படிங்கிறாங்க. ஓகே, தி எஜுகேஷன் சிஸ்டம் ஆஃப் ஏன்ஷியன்ட் டைம் ஹாட் ரிகார்டட் ஆஸ் அ சோர்ஸ் ஃபார் த நாலேஜ், tradition and practices that guide and encourage the humanity. நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படிப்பட்ட எஜுகேஷன் சிஸ்டம்னா, நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது சோர்ஸ் ஆஃப் நாலேஜ், ட்ரெடிஷன்ஸ், ப்ராக்டிசஸ், இதுலேருந்து நம்ம அதிகமாக என்ன செய்கிறோம், கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். இதனால இந்த ட்ரெடிஷன், ப்ராக்டிசஸ், நாலேஜ் எல்லாம் நம்ம கொடுக்கும்போது இட் என்கரேஜ் அவர் ஹியூமனிட்டி. Students, you hope you take the page number 90. The salient features of ancient education system. Salient means important. From the time of Rigveda onwards, our ancient education system evolved over the period and focused on holistic development of the individual by taking care of both inner and outer self. நமக்கு தெரியும் ஃப்ரம் த ரிக்வேதா ஆன்வர்ட்ஸ் ஏன்ஷியன் எஜுகேஷன் சிஸ்டம் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனா ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட், ஆல் ஓவரான அந்த கம்ப்ளீட் டெவலப்மெண்ட்டில் தான் அது ஃபோக்கஸ் பண்ணுது. தி இண்டிவிஜுவல் பை டேக்கிங் கேர் போத் அண்ட் இன்னர் அவுட் செல்ஃப், நம்மளோட இன்னர்லேயும் அவுட்டர்லேயும் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்மெண்ட் இருக்கணும். அது அந்த எஜுகேஷனோட கொடுப்பாங்க. ஓகே, எஜுகேஷனில் இருக்கிற எய்மே தட் இஸ் ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட். அண்ட் the system focused on moral, physical, spiritual and intellectual aspect of life. Life oda moral, physical, spiritual, intellectual aspect தான் இதோட ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ அதில் எல்லாமே ஒரு டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட எய்ம். இட் எம்ஃபசைசஸ் ஆன் வேல்யூஸ் சச் ஆஸ் ஹியூமிலிட்டி, ட்ரூத்ஃபுல்னஸ், discipline, self-reliance and respect for all creations. So in the physical, spiritual, intellectual, ட்ரூத்ஃபுல்னஸ், டிசிப்ளின், செல்ஃப் ரிலையன்ஸில் எல்லாம் இவங்க எதனால கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறாங்கன்னா, இட் எம்ஃபசைசஸ் த வேல்யூ ஆஃப் ஹியூமிலிட்டி, அதே மாதிரி ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் கிரியேஷன்ஸ். இது எல்லாமே நம்ம கற்றுக்கும் போது ஒரு ட்ரூத்ஃபுல்னஸ், ஒரு டிசிப்ளின், அதுவும் இல்லாமல் ஒரு செல்ஃப் ரிலையன்ஸ், ஒரு ரெஸ்பெக்ட், எல்லாரையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த எஜுகேஷனோட நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்க எய்ம் பண்ணுறாங்க. Students were taught to appreciate the balance between human being and nature. Teaching, learning followed by tended to Vedas, Upanishad, fulfill duty towards the self, family, society that emphasizes all aspect of life. So, in the teaching வழியாக நமக்கு நேச்சரோடையும் ஹியூமன் பீயிங்களோடையும் ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். நேச்சர் மாதிரி, ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி தான் நேச்சரும், அதை ஹார்ம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி நமக்குள்ளே வரும் தான் அதை சொல்கிறாங்க. அப்ரிஷியேட் த போத் பேலன்ஸ் பிட்வீன் ஹியூமன் அண்ட் நேச்சர். அது இல்லாமல் டீச்சிங், லேர்னிங் ஃபாலோடு, அது எதனாலெல்லாம் எப்படி டீச்சிங் லேர்னிங் அவளோட சிலபஸ் என்னதான் வரும்னா, இதில் சிலபஸ் வேதாஸும் உபனிஷத்தும் தான் அதில் சொல்கிறாங்க. அண்ட் இட் ஃபுல்ஃபில்லிங் தி டியூட்டி டுவோர்ட்ஸ் தி செல்ஃப், family, society, thus encompassing
that aspect of life. So இந்த வேதாஸ் உபனிஷத் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கும்போது நம்ம லைஃப்பில் இருக்கிற எல்லா ஆஸ்பெக்டையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம். தட் இஸ் போத் ஃபேமிலி, சொசைட்டியாக இருக்கட்டும், எதா நம்ம லைஃப்பில் இருக்க எல்லாத்தையும் நம்ம ஃபுல்ஃபில் ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட் கொடுக்குது இது மூலமாக. So education system focused both on learning and physical development. In other words, the compassing was healthy mind and healthy body. So education system focus பண்ணுறது லேர்னிங்லேயும் அதே மாதிரி ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்லேயும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், வேறொரு விதத்தில் சொல்லணும்னா the emphasis was ஹெல்த்தி மைண்ட் அண்ட் ஹெல்த்தி பாடி. நமக்கு ஒரு ஹெல்த்தி மைண்ட், ஒரு பிரைட் பாடியும் ஒரு பிரைட் மைண்டும் வேணுங்கிறது. தட் இஸ் ஹெல்த்தி பாடி அண்ட் ஹெல்த்தி மைண்டு தான் இது எம்ஃபசைசஸ் பண்ணுறது. You can see that education in India has heritage of being pragmatic, achievable and complementary to life. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் இருக்கிற அந்த எஜுகேஷனுங்கிறது ஒரு ப்ராக்மேட்டிக், எல்லாத்துக்குமே ஒரு ஹெரிட்டேஜ் ஆஃப் பீயிங் ப்ராக்மேட்டிக் மீன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்மளை எதாக இருந்தாலும் அச்சீவ் பண்ண லைஃப்பில் எதாக இருந்தாலும் அச்சீவ் பண்ணதுக்கு நம்மளை அது ஃபுல்ஃபில் பண்ண. தட் இஸ் நம்மளோட எந்த எய்மாக இருந்தாலும், நம்ம லைஃப்பில் இருக்கிற எந்த எய்மாக இருந்தாலும் அதை ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு நம்மளை ஸ்ட்ராங் ஆகுதுங்கிறது இந்தியாவோட எஜுகேஷன். தட் இஸ் ஏன்ஷியன்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் லைக் தட். இட் ஹெல்ப்ஸ் டு ஃபுல்ஃபில் அவர் ஆல் நீட்ஸ் அண்ட் இட் ஹெல்ப் டு focus on the holistic development of our life. That is the salient features of ancient education system.